அதான் அண்ணன் கூப்பிடல, நாங்க பங்கேற்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு ரெண்டு பேருமே. ஆனா ஒரே ஒரு இது, மதுக்கடையை மூடுறது யார்? அவங்களோட அந்த கட்சியோட தான் கூட்டணின்னு எங்க ஐயாவும் சொல்லல, எங்க அண்ணனும் சொல்லலையே. திரும்பி எவன் எடுக்க மாட்டானோ, எவன் சாராய கடையை மூட மாட்டானோ அவனோடய போய் நம்ம தேர்தல் உடன்பாடு வச்சு நம்ம வாக்கையில அவனுக்கு செத்து வலிமையை கொடுத்துட்டு மூடுறானா எப்படி மூடுவான்? அதை நீ புரிஞ்சுக்கிறாம நீ அங்க இருந்தா இது நீ எஸ்சி எஸ்டிங்கிற. எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு அவன் எத்தனை பேருக்கு என்னென்ன கொடுத்துருக்க? நீங்க மொத்தமா 3 சாதி, கல்லருக்கு ஒரு மினிஸ்ட்ரி, மறவருக்கு 1, அகமுடையருக்கு 1, 3 சீட்டு முடிச்சு விட்டீங்க, 3 அமைச்சர். ஆனா என்ன, நீங்க கல்லருக்கு எத்தனை வருது, இவருக்கு எத்தனை வருது, குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்க கொடுக்கணும். அப்படி நீங்க என்ன மாட்டுறீங்க? நான் கோனார் வச்சுக்கிறேங்க, நாட்டிலே 2 அமைச்சர் கொடுத்துருக்கீங்க, 2ஐயும் என் மாவட்டத்திலேயே கொடுத்துட்டீங்க, சிவகங்கையிலேயே. இந்த இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கு, எனக்கு 2 தான். உங்க வீட்டுல 2 அமைச்சர் இருக்காரு, நீங்க முதலமைச்சர், அப்புறம் உங்க மகன் விளையாட்டுத்துறை அமைச்சர். நீங்களே சொல்லிட்டீங்க. எனக்கு இது ஒண்ணும் வரல, வருத்தம். எங்க ஐயா மேலே எங்க அண்ணன் மேலே எனக்கு வருத்தம். அதை நீங்க என்ன செய்ய, வாடாடே இவங்க எல்லாம் வேணாம்டா, நம்ம இந்த மதுவை ஒழிக்கிற இந்த சாதி வாரி கணக்கெடுக்க எடுக்கிற நம்மளா சேர்ந்து ஒரு கூட்டணி வைப்போம், அவ்வளவுதானே. இப்ப அதிமுகவே எங்க அண்ணன் கூப்பிடுறாரு, அதை சரி நான் வரவே இருக்கிறேன். அதிமுக எல்லா கட்சியும் வரனாங்க, ஜனநாயக ஆற்றல்னா பிஜேபி வராது. அது மதவாத ஆற்றல் எங்க அண்ணன் சொல்றாரு, இது மதுவாத ஆற்றல், அவ்வளவுதானே. நீங்க மதவாத ஆற்றலுக்கு எதிராக இருக்கிற எங்க அண்ணன் மதுவாத ஆற்றல் கூட கூட்டணி வச்சிருக்கிறாரு. அதான் அண்ணன் கூப்பிடல, நாங்க பங்கேற்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பங்கேற்போம், அதுல ஒன்றும் இல்லை. அது சில கேள்வி எங்க அண்ணன்ட்ட கேட்க வேண்டியது இருக்குல்ல, எங்க அண்ணன்ட்ட எங்க ஐயாட்டை. நீங்க 2 பேரும் தான் என்னை வளர்த்தீங்க. நாங்க உங்க 2 பேரும் கூட நான் நீண்ட காலம் வேலை செஞ்சிருக்கேன், இருந்திருக்கேன். இந்த அரசியலை எனக்கு கற்பிச்சது யார்? உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இவங்க 2 பேர் தான், எங்க ஐயாவே எங்க அண்ணன் தான். என் போக்கு திசை மாதிரி இந்த கட்சியிலிருந்து விலகி போறது காரணம், இந்த அரசியலை உறுதியா செய்ய காரணம் என்னுடைய தலைவர். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப 2008 அவரை சந்திக்கிறது வரைக்கும் என்னுடைய அரசியல் வேற, அப்புறம் அதுக்கப்புறம். ஆனா இதையெல்லாம் எனக்கு முன்னாடி நான் பேசுற அரசியலை பேசி இந்த நிலத்துல இந்த அரசியலை விதைச்சது யார்? 2 பேரும் தான். எங்க ஐயாவுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது எங்க ஐயா கோட்பாடு. அதுதான் எங்க அண்ணனுக்கும். மதுவை ஒழிச்சிடணும் அப்படின்னு. நீங்க அதிகமா உழைக்கும் மக்கள் குடிக்கிறது யாருன்னு தெரியும். அதிகமா படையாச்சி பறையர் தான். வட மாவட்டத்தில் 2 சமூகம் தான், 2 பேரும் நம்ம பிள்ளைய தான் குடிக்கிறாங்க. இதுல தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு 2 பேருமே. ஆனா ஒரே ஒரு இது, மதுக்கடையை மூடுறது யார்? சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது யார்? அவங்களோட அந்த கட்சியோட தான் கூட்டணின்னு எங்க ஐயாவும் சொல்லல, எங்க அண்ணனும் சொல்லலையே. திரும்பி எவன் எடுக்க மாட்டானோ, எவன் சாராய கடையை மூட மாட்டானோ அவனோடய போய் நம்ம தேர்தல் உடன்பாடு வச்சு நம்ம வாக்கையில அவனுக்கு செத்து வலிமையை கொடுத்துட்டு மூடுறானா எப்படி மூடுவான்? அதே அவ்வளவுலாம் பெரிய வார்த்தை. புது கூட்டணி மதுவுக்கு எதிரா சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காதுங்க பாரதிய ஜனதா. அது கோட்பாட்டுக்கு எதிரானது, பொருளாதார அடிப்படைக்கு போயிடுச்சு. உங்களுக்கு இடஒதுக்கீடுங்கிற கோட்பாடே அதே நேருக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கு நடந்த தர்க்கங்களே அறிவார்ந்த பெருமக்கள் நிறைய அறிவிங்க. பொருளாதார அடிப்படையில இடஒதுக்கீடுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இந்த தெருவில் சீமான் நடக்கக்கூடாதுங்கிறது, ஏழைங்கிறது இல்லை. இந்த கோயில்ல நுழையக்கூடாது, இந்த குளத்துல குளிக்க கூடாதுங்கிறது ஏழைங்கிறது இல்லை. நான் இழிமகன், ஈன சாதி, தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு அப்படிங்கிறதுனாலதான். அதனால தானே எதன் பொருட்டு எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டே அது எனக்கு கிடைக்க பெறணுங்கிறது கொண்டு வரப்பட்டதான் இந்த இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன், கோட்டா. இப்போ பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது அது பொருளாதார அளவுகோல் மாறும். இன்னைக்கு ஏழை சீமான் நாளைக்கு அதானி அம்பானி ஆக முடியும். ஆனால் இந்தியாவின் முதல் குடிமகளாகி ராம்நாத் கோவிந்தும் பிரதிபா இந்த திரௌபதி முர்மு கோயிலுக்குள்ள போக முடியலையா? கோயிலுக்குள்ள போக முடியல. பாராளுமன்ற கட்டிடம் திறக்க முதல் குடிமகளை கூப்பிடல. 2வது அத்வானி வீட்டுல போய் ஐயா மோடி சந்திக்கிறார். நீங்க காணொலி இருக்கு. அத்வானி ஐயா நாற்காலியில் உட்கார்ந்துருக்காங்க, மோடி ஐயா உட்கார்ந்துருக்காங்க. நாட்டின் முதல் குடிமகள் பெண்மகள் அந்த ஓரத்துல அப்படி கை கட்டி நிக்கிறாளா இல்லையா? இந்த நாட்டின் முதல் குடிமகளே நீ அவமானப்படுத்தி நீ தீண்டத்தகவலை அங்க போய் நிறுத்தி வச்சிருக்க. அவளை உயரத்துக்கு அவ வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த நிலைமை அவ கை கட்டி நிக்கிறா. நீங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசுறீங்க. எந்திரிச்சு பாரத மாதாக்கு ஜெயங்கிறீங்க.
இது எப்படிப்பட்ட ஒரு ஒரு ஜனநாயக எப்படிப்பட்ட நிலைப்பாடுன்னு நீங்க பாருங்க. ஒரு நாற்காலியை போட்டு முதல்ல அந்த பெண்ணை உட்கார வச்சுட்டு நீங்க உட்கார்ந்து இருந்தா இது பெண்ணியத்தை போற்றுகிற நாடு, பெண்களுக்கு உரிமை அளிக்கிற நாடு, சகோதரத்துவம் சமத்துவம் உள்ள நாடு, ஜனநாயக நாடு, இதெல்லாம் நீங்க பேசலாம். அப்ப நான் அவ்வளவு உயரத்துக்கு வந்து என் மேல சுமத்தப்பட்ட சாதிய இழிவு தீண்டாமை கொடுமை போலன்னா அப்ப பொருளாதாரத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே. அப்ப அந்த அடிப்படையில நீங்க அதனாலதான் நம்ம எங்க ஐயாவும் சரி நாங்களும் சரி இன்னைக்கு இங்க இருக்கிற இடஒதுக்கீடு நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இது ஒற்றை மகன் எங்க ஐயா ஆனமுத்துங்கிற ஒரு மகன் போராடி பெற்றுக் கொடுத்ததுதான் இது எங்களுக்கு. அதை யாரும் இவங்க பேச தயாரா இல்ல. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் ஒண்ணு இருக்குல்ல, மண்டல் பரிக்குழு, அதை கொண்டு வந்ததே அவர் தான். அந்த ஒரே மகனின் போராட்டம். இந்த அதிகாரங்கள் யாரும் செய்யல, ஒருத்தரும் செய்யல. யாராவது மறுக்க சொல்லுங்க நீ. அப்ப இவங்க எடுக்க மாட்டாங்க. நேர் எதிர் கோட்பாடு கொண்ட பிஜேபி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு தள்ளி விடுறதுங்கிறது எவ்வளவு ஏமாற்று. நீங்க எடுக்க முடியாது. இப்போ அருந்ததியருக்கு 3 விழுக்காடு கொடுத்தது யாரு? திமுக, ஐயா கருணாநிதி. இஸ்லாமியருக்கு 3.5 விழுக்காடு கொடுத்தது யாரு? ஐயா பாட்டாளி இந்த படையாட்சிகளுக்கு வன்னியர்களுக்கு 10.5 கொடுத்தது யாரு? ஐயா எடப்பாடி. ஒரு மாநில கட்சியின் அதிகாரத்திற்கு, ஆட்சி அதிகாரத்திற்கு 3 விழுக்காடு 3.5 விழுக்காடு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பிரிச்சு பங்கிட்டு கொடுக்கிற அதிகாரம் இருக்கு உங்களுக்கு. சாதிவாரி எண்ணி கணக்கிறதுக்கு அதிகாரம் இல்லையா? புரியுதா? எப்படி எடுக்கிறது அப்படின்னா வீட்டுக்கு வீடு ஓட்ட எப்படி எண்ணி காசு கொடுக்குறீங்க? அப்படி என்னங்க எல்லாரும் கொடு, எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காத, அளந்து கொடு, அள்ளி கொடுக்காத. இதானே இடஒதுக்கீடு. நீங்க அப்படி செய்ய தயாரா இல்லை. ஏன் என்ன மறுக்கிறீங்க? எல்லாரும் கேட்கிறேன் எங்களுக்கு எண்ணி கொடுத்துருன்னு. இப்ப தேவேந்திரர் எங்களை வந்து பட்டியல் பிரிவுல இருந்து வெளியே எடுத்துருன்றான். நீ மறுபடியும் என்ன சொல்ற? அதுல கிடைக்கிற சலுகை எனக்கு கிடைக்காம போயிடும். நான் சலுகையை கேட்கலையே, நான் உரிமையை கேட்கிறேன். இந்த நாட்டின் குடியா எனக்கு உரிமையை கேட்கிறேன். எனக்கு உரிய இடஒதுக்கீடு கேட்கல, பங்கீடு கேட்கிறேன், பகிர்வு கேட்கிறேன். அதை நீ புரிஞ்சுக்கிறாம நீ அங்க இருந்தா நீ எஸ்சி எஸ்டிங்கிற. எஸ்டி ஷெட்யூல் டிரைப்ஸுக்கு அவன் எத்தனை பேருக்கு என்னென்ன கொடுத்துருக்க? ஆட்சியில் கேளுங்க, தகவல் உரிமை சட்டத்துல கேளுங்க. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? சாதி சான்றிதழ் நான் குறவர், நான் இருளவர், ஈழவர், ஏதாவது ஒண்ணு, ஒரு போயர், ஓட்டர், இப்படி ஏதாவது எனக்கு இருந்த சாதி சான்றிதழ் இருந்தாதான் நான் அந்த இடஒதுக்கீடை பெற முடியும். உங்களால் நம்ப முடியுதா? நான் போராடி 3000 பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்துருக்கேன் நிலைமையில இருக்குன்னா இவன் என்ன இடஒதுக்கீடை பெற்றிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு குடும்ப ரேஷன் கடையில அரிசி போடுறீங்க, குடும்ப அட்டை இருந்தானே, ரேஷன் கார்டு இருந்தா தானே அரிசி வாங்க முடியும். எனக்கு கார்டே இல்ல, அப்புறம் அரிசி போட்டு என்ன, பருப்பு போட்டு என்ன? அது எப்படி ஆட்சி நடக்குது பாருங்க நீங்க. இப்ப தேவேந்திரன்னு வச்சுக்கிறீங்க, நான் அதுல குடும்பம் இருக்கேன், காலாடி இருக்கேன். எங்களுக்கு பிரிச்சு கொடுத்தியா? படையாட்சி இருக்கேன் 10.5. அதுல அரச படையாட்சிக்கு எவ்வளவு, பந்தல் படையாட்சிக்கு எவ்வளவு? சும்மா அப்படி இதை எடுத்துக்க அப்படின்னா எப்படி எடுத்துக்கிறது? இப்ப நாங்க முக்குளத்தோர்னு இருக்கோம், கல்லருக்கு எவ்வளவு, மறவருக்கு எவ்வளவு, அகமுடையருக்கு எவ்வளவு உள்ஒதுக்கீடு பண்ணிட்டீங்களா? அப்புறம் அதனாலதான் எண்ணீருங்கிற கல்லர் எவ்வளவு, மறவர் எவ்வளவு, அகமுடையர் எவ்வளவு. நீங்க மொத்தமா 3 சாதி, கல்லருக்கு ஒரு மினிஸ்ட்ரி, மறவருக்கு 1, அகமுடையருக்கு 1, 3 சீட்டு முடிச்சு விட்டீங்க, 3 அமைச்சர். ஆனா என்ன, நீங்க கல்லருக்கு எத்தனை வருது, இவருக்கு எத்தனை வருது, குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்க கொடுக்கணும். அப்படி நீங்க என்ன மாட்டீங்க? நான் கோனார் வச்சுக்கிறேங்க, நாட்டிலே 2 அமைச்சர் கொடுத்துருக்கீங்க, 2ஐயும் என் மாவட்டத்திலேயே கொடுத்துட்டீங்க, சிவகங்கையிலேயே. அப்ப திருநெல்வேலி இருக்க கோனாரு, திருவண்ணாமலை இருக்க கோனாரு, ஒண்ணு பிரிச்சு கொடுத்துருக்கணும், இல்ல 2ஐயும் ஒரே மாவட்டத்தை கொடுத்துட்டீங்க. இந்த இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கு, எனக்கு 2 தான். உங்க வீட்டுல 2 அமைச்சர் இருக்காரு, நீங்க முதலமைச்சர், அப்புறம் உங்க மகன் விளையாட்டுத்துறை அமைச்சர், உங்க அப்பா முதலமைச்சர், நீங்க துணை முதலமைச்சர், இப்ப உங்க மகன் துணை முதலமைச்சரா போறாரு. அப்ப நாட்டிலேயே எங்களுக்கு 2, உங்க வீட்லயே உங்களுக்கு 2ன்னா இது என்ன சமூக நீதி? நீங்க யாராவது ஒரு பதில் சொல்லுங்க எனக்கு. நீங்க கேள்வி கேட்டீங்க, ஆமா, நீங்க திருநெல்வேலியில கோனார் நாங்க இருக்கும்ல. இப்ப எங்க மாவட்டத்துல ஐயா கண்ணப்பன்னு கொடுத்தீங்க, இல்ல ஐயா பிறகு அந்த பெரியார் பொண்ணு கொடுத்தீங்க. 1 கொடுத்துட்டு திருநெல்வேலியில ஒரு கோனார் கொடுத்து விடுங்க, இல்ல திருவண்ணாமலையில கோனார் இருக்காங்க, எங்கால இருக்காங்கல்ல, அவனுக்கு 1 கொடுத்து விடுங்க. அதிகாரத்தை பரவலாக்கி, நிர்வாகத்தை பரவலாக்குனீங்க தானே எல்லா இடத்துக்கும் போகும். இங்க ஒரே மாவட்டத்துக்குள்ள 2 அமைச்சரை கொடுத்து விட்டீங்கன்னா என்னங்கய்யா? அப்ப நீங்க செய்ய மாட்டீங்க, நாங்க கேள்வியும் கேட்க கூடாது. அது எப்படி இது?
தென் மாவட்டம் சட்டம் ரொம்ப மோசமா இருக்கு. நீங்களே சொல்லிட்டீங்க. அது இப்ப நீங்க சட்டம் ஒழுங்கு. இப்ப நான் போன தடவை தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்துக்கு வணக்கம் செலுத்த வந்தேன். மொத்தம் 7500 காவலர்களை நிறுத்திருந்தாங்க. அவங்கதான் சொன்னாங்க 7500 பேர் போட்டு ஹைலி ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம் நீங்க. ஆனா என்ன பண்ணீங்க நீங்க? எல்லாம் ஒரு பந்தல சாலை ஓரத்துல போட்டு காவலர்களை எல்லாம் நிறுத்தி உயரதிகாரி இருந்துக்கிட்டீங்க. இந்த சின்ன பிள்ளைய பூரா அந்த வெயில காஞ்சி நின்றுட்டு இருந்தாங்க. பெண்கள் ஆண்கள் எல்லாம் இப்போ நிக்கிறாங்க. இந்த நேரத்து நின்னாங்க. நிக்கும்போது நாங்க எங்க மக்கள் அடர்த்தியா குவிகிற இடம் இருக்கோ அங்க நீங்க வர்றதே இல்லை. எங்களை கொண்டு விட்டுறீங்க. ஆனா அப்படி உயர்ந்த அதிகாரத்தில் இருக்க உங்களை அப்படி அனுப்புவீங்களா? உங்க முறையா கொண்டு போய் வணங்க விட்டு திருப்பி விட்டுவீங்க. எங்களை விட்டுறீங்க. ஆனா 7500 பேர் அப்ப எதுக்கு? அந்த கூட்டத்துக்குள்ள பிரிங்கி சாங்கடானுங்கிறதுக்கா? பேரன்பு கொண்டு உணர்வு வயப்பட்டு அப்படி எங்களை அப்ப அவங்க தள்ளி முள்ளி ஒரு இது ஆகுதுன்னா அதை யார் பொறுப்பு இருக்கிறது? சீமான் போகும்போது பிரச்சனை, அல்லது டிடிவி ஐயா போகும்போது, அப்பா ஓபிஎஸ் போகும்போதோ, அல்லது எடப்பாடி போகும்போது பாக்குறீங்க ஒரு பிரச்சனையில அதுக்கு என்ன மாதிரியான நிர்வாகம் அது? நேத்து அதே தான் தாத்தா இமானுவேல் சேரனுக்கு நாங்க போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரம் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தை நான் கடந்திருக்கேன். ஆனா 6500 காவலர்களை வச்சிருக்கேன்றீங்க. கட்டடத்து மேல நின்று எல்லா காவலர்களும் எங்களை காவல்துறை கண்காணிப்புன்னு போடுறாங்களா, அது மேல நின்று எங்களை கண்காணிக்குது. எப்படி பிதுங்கி எவ்வளவு நசுங்கி சீமான் போறாரு அப்படின்ட்டு உண்மையிலே வேதனையா இருக்கு. அததான் அண்ணன் செல்வ பிறந்தையோட சொன்னாங்க. நீங்க ஒரு வழி பண்ணி கொடுத்து எங்களை கொண்டு போய் வழி விட்டா ஒரு 10 நிமிஷத்துல நாங்க வெளியேறிடுவோம். 2.5 மணி நேரம் ஆகுதுங்க. அப்ப 6500 பேர் இங்க குவிச்சு பயன் என்ன? அப்ப அது அந்த சட்டம் ஒழுங்கு. நீங்க அந்த இடத்துல ஒரு தள்ளி விட்டாங்க, ஒருத்தர் விழுந்துட்டாரு, மயங்கிட்டாரு, ஒரு குறவழியில மிச்சிருச்சு, நெஞ்சில மிச்சிருச்சு, அல்லது ஏதோ உயிர் சேதம் ஆயிடுச்சு. கூட்டத்துல ஒருத்தர் ஒரு பிளேட்டு கத்தி வச்சு கீறி விட்டாரு, ஒரு கத்தி வச்சு குத்தி விட்டுட்டாரு. யாரு பொறுப்பு? ஓய் எப்படியோ போங்கடா அப்படின்னா. அப்படி நீங்க போகும்போது, அல்லது உங்க மகனார் ஐயா சின்னவர் அவர் போகும்போது, இல்ல பெரியவர் ஐயா நீங்க போகும்போது இப்படிதான் நிக்க விடுவீங்களா? சட்டம் இருக்கு, ஒழுங்கா இருக்காங்கிறது அது நீங்களே சொல்றீங்க மோசமா இருக்குன்னு. நான் அதுக்கு கூட ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறேன், ரொம்ப மோசமா வேற என்ன சொல்றதுக்கு? சமூக நீதி. நான் கிருமியில அதை முடிச்சுக்கிறேன். இப்ப எங்க ஐயாட்டே எனக்கு இது ஒண்ணும் வரல, வருத்தம். எங்க ஐயா மேலே எங்க அண்ணன் மேலே எனக்கு வருத்தம். அதை நீங்க என்ன செய்ய? வாடாடே இவங்க எல்லாம் வேணாம்டா, நம்ம இந்த மதுவை ஒழிக்கிற பய, இந்த சாதி வாரி கணக்கெடுக்க எடுக்கிற நம்மளா சேர்ந்து ஒரு கூட்டணி வைப்போம், அவ்வளவுதானே. யாரு சொல்லிருக்க? வரலையே. நான் தான் கூப்பிடுறேன் எங்க அண்ணனை, வாங்கினேன் நம்ம ஒண்ணு செய்யும். இவங்களும் சரி வர மாட்டாங்க. இப்ப அதிமுகவே எங்க அண்ணன் கூப்பிடுறாருல, எங்க அண்ணன் கூப்பிடுறாரு. அதை சரி நான் வரவேற்கிறேன். அதிமுக எல்லா கட்சியும் வரனாங்க. ஜனநாயக ஆற்றல்னா பிஜேபி வராது. அது மதவாத ஆற்றல்னு எங்க அண்ணன் சொல்றாரு. இது மதவாத ஆற்றல், அவ்வளவுதானே. நீங்க மதவாத ஆற்றலுக்கு எதிராக இருக்கிற எங்க அண்ணன் மதுவாத ஆற்றல் கூட கூட்டின்னு வச்சிருக்கிறாரு. அது இல்ல, அவர் தோணிருக்கலாம். சரி, இது அதிகம் பாதிக்கப்படுகிற உழைக்கும் மக்கள் உங்களுக்கு தெரியும். தென் மாவட்டங்கள்ல யாரு, வட மாவட்டங்கள்ல யாரு? உழைக்கும் மக்கள்ல சரிபாதி இருக்கிற படையாச்சி பறையர் தான் வட மாவட்டத்துல. நீங்க உங்களுக்கு தெரியுது, 2 பேரும் தான் பெரும் சேதத்துக்காகி உயிர் பலியாகி உழைக்கும் குடியர். இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்ததுலேயே உங்களுக்கு பாருங்க, மரக்காணத்துல செத்தம்பரா யாருன்னு நினைக்கிறீங்க? இப்ப எங்க அண்ணன்ட்ட ஒண்ணு இல்லை, நான் அன்பாவே கேட்கிறேன் எங்க அண்ணன்ட்ட. அண்ணன் 2021 திமுக பதவிக்கு வந்த உடனே அவங்க இறந்தாங்க மரக்காணத்துல 19 பேரு. 2024 முடிஞ்சு இப்ப 25 இப்ப 24 பாதிக்கு மேல இப்ப நீங்க மாநாடுன்றீங்க. அப்பவே போட்டிருக்கணும்ல. அது அவ்வளவுலாம் சொல்லாதீங்க. ஏன் நாடகம்? அதே அவ்வளவுலாம் சொல்லாதீங்க. சொல்றேன், எங்க அண்ணன் இந்த முடிவை காலம் தாழ்த்திட்டாருன்ற, காலம் தாழ்த்தி எடுக்கிறாரு, அது கஷ்டமா இருக்குன்ற. கொண்டு வந்து எங்க ஐயாட்ட இருக்கிற கொள்கையில, உயிர்ப்பு கொள்கையில இந்த சமூக நீதியும் இந்த மதுவுக்கு எதிரான இந்த சாராய படுகொலைக்கு எதிரானதுதான். இதுல 2ல எங்க ஐயா பாருங்க, பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீட எங்க ஐயா ஏத்து அமைதியாயிட்டாங்க. அது காரணம் நாங்க என்ன செய்ய முடியும்? கூட்டணி. நான் கூட கேட்டேன், ஐயா நீங்களாயா அதை அப்படி பேசுறது? அதுக்கு எதிராக வந்தா கொள்கை எதையும் தூக்கி போட்டு வரக்கூடிய எங்க ஐயா அப்படி பேசிருக்க கூடாது. பொருளாதார எனக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்ததுனால நான் என்ன செய்ய முடியும்ட்டாங்களே.
நம்மளுடைய கொள்கை இருக்கிற அந்த அந்த நம்ம தத்துவத்தினுடைய இதயமா இருக்கிறத அவன் வந்து சதைக்கிறான். அதுல விட்டுட்டாங்க. இப்ப சாதி வாரி கணக்கெடுப்பு எடுன்றாங்க. ஐயா அன்புமணி சொல்றாங்க. எடுத்து என்ன பண்றது? அவன் அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரால இருக்கான். முன்னேறிய வகுப்பினர்னு ஒரு வார்த்தையை போடுறான். சாதி வகுப்புன்னா சாதி தானே. சாதி எப்படி முன்னேறும்? ஒருத்த கல்வி உரிமை பெற்று வேலை வாய்ப்பை பெற்று அதுக்குரிய ஊதியத்தை பெற்று வருவாயை பெருக்கி அது பொருளாதாரத்தில் மேம்படுவதற்கு 16 வளர்ச்சி. யாரு எது பொருளாதார அப்படி பேசாதீங்க. அந்த இடஒதுக்கீடு முறையை அப்படி கொண்டு வரப்படல. பொருளாதார அடிப்படையில் முன்னேறிய சாதிங்கன்னு சொல்ற நீ யார்? நீ அப்படி சொல்ல. நீ உச்சாணி கொம்புல இருந்துக்கிறவா நான் ஏறி வந்து ஊட்டி விடணுமா? இறங்கி வாடா, கிளைக்கு வாடா, அடிமரத்துக்கு வாடா, வேருக்கு வாடா, கீழே வா. நான் எஃப்சியா தான் இருப்பேன். நான் பிசி எம்பிசிக்கெல்லாம் வரமாட்டேன். நாங்க மோஸ்ட் பேக்வேர்டு ஓபிசி அதர் பேக்வேர்டு கம்யூனிட்டியில் நாங்க இருப்போம். அப்ப சரி, மற்ற மாநிலங்கள் எல்லாம் எங்களுக்கு ஏதாவது இருக்குதா? அதர் பேக்வேர்டு எங்களுக்கு ஏதாவது இருக்குதா? சொல்லுங்க, எங்களுக்கு ஏதாவது இருக்குதா? இதே எஸ்சி எஸ்டில எங்களை எந்த மாநிலமாவது வச்சிருக்கா? 1.25 கோடி கர்நாடகாவில் இருக்கோம் நாங்க. எங்களுக்கு எஸ்சி எங்களுக்கு இருக்கா? 36 லட்சம். நீங்க இங்க இருக்கிற எண்ணிக்கை விடுங்க. பிறகு நாங்க 36 லட்சம் மகாராஷ்டிரால இருக்கோம். எங்களுக்கு என்ன கொடுத்துருக்க? நாங்க ஓபிசி அதர் பேக்வேர்டு. எங்களுக்கு என்ன கொடுத்துருக்க? ஒரு இடம், ஒரு எது? ஒண்ணு இல்லையே. பொருளாதார அடிப்படையை பேசாதீங்க நீங்க. பொருளாதார அடிப்படையில நீ பொருளாதாரத்துல பின்தங்கி வேணா அது கிடையவே கிடையாது. அப்படியே நீ சாதி வகுப்புல முன்னேறிட்டேன்னா சாதியை ஏற்றதாழ்வுகளற்ற சமத்துவ சமூகம் படைக்கணுங்கிறது தானே இதை கொண்டு வரீங்க. நீ முன்னேறிய சாதினா அவன் கொம்ப வச்சு குத்திக்கிட்டே இருக்க மாட்டானா? நான் எஃப்சி, நான் உயர்ந்த சாதியாவே இருப்பேன், எனக்கு எல்லாம் கிடைச்சிரும்னா அப்புறம் எப்படி சாதி வேறுபாடற்ற சமத்துவம் உருவாகும்? இதுக்கு பதில் இருக்கு அவங்க கிட்ட. சாதியை ஏற்றதாழ்வுகளற்ற சமத்துவம் இப்படி உருவாகும். அண்ணல் அம்பேத்கர் சொல்றது, சாதியை ஏற்றதாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமூக முன்னேற்றம் மேம்பாடு என்று பேசுவது மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமம்ங்கிறார். சாக்கடையின் மேலே நீ போடுற சந்தன மாலைக்கு சமம்டாங்கிற. இதுக்கு பதில் இருக்கா? அப்புறம் எப்படி நீ ஏற்றதாழ்வை ஒழிப்ப? நான் உயர்ந்தவனாவே இருப்பேன், எனக்கு எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னா நான் கீழே கிடைக்கிறவன் கீழே தான் இருக்கணும். நான் மேலே ஏறி என்ன பயன் இருக்கு? எப்படி வர முடியும்? கிரிமி லேயருங்கிறத எப்படி நீங்க ஏற்கிறீங்க? கிரிமி லேயர் இப்ப எங்க அப்பா படிச்சுட்டாரு, இடஒதுக்கீட்டுல படிச்சுட்டாரு, IAS. திடீர்னு இறந்துட்டாரு. அப்பா IAS ஆயிட்டாரு, அதனால எனக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னா இத்தனை ஆயிரம் ஆண்டுகளா கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்துல நான் பிறந்த அரணியூர்ல 5வது பட்டதாரி நான். அப்படின்னா எங்க கிராமத்துக்கு கல்வி எப்ப வந்து சேருது? எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் கையெழுத்து போட தெரியும் எங்க குடும்பத்துல. எங்க அம்மாவுக்கு நாங்க கற்பிச்சோம். இப்ப நானும் நீனும் ஒன்னா கிருமி லேயர்னா எனக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா எங்க ஐயா இளையராஜா பையனுக்கு இடஒதுக்கீடு கூடாதா? சொல்லுங்க. எங்க அப்பா பாரதி ராஜா பையனுக்கு இடஒதுக்கீடு கூடாது, என் தம்பி மனோஜுக்கு அவன் பிள்ளைகளும் இருக்கக்கூடாது. உங்க அப்பா நல்லா முன்னேறிட்டாரு இப்படியா? அப்புறம் இங்க பொருளாதாரம் நீங்க இந்த சாதி முன்னேறிச்சா உனக்கு அப்புறம் அதுக்கு இடஒதுக்கீடு? உனக்கு அதுக்கு நீங்க கேட்கிற? திடீர்னு எங்க அப்பா விபத்துல இறந்துட்டாரு, அப்புறம் நான் திறன் அடிப்படையில் தான் போட்டிட்டு வரணும்னா எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா எனக்கு கல்வியே வரலையே, இப்பதான் நான் படிக்கவே ஆரம்பிக்கிறேன். அதுல கிருமி லேயர் இதுக்குள்ள கொண்டு வா, அதுக்குள்ள கொண்டு வா. இது எப்படி இருக்கிறது? சமமான கல்வி இருக்கா? நகர்ப்புறத்தில் இருக்க கல்வி, கிராம சிற்றூர்கள் இருக்கா? விருதுநகர் ராஜபாளையத்தில் நீங்க படிக்கிற கல்வி சென்னையில் இருக்கிற கல்விக்கு ஒண்ணு சமமா இருக்கா? கேந்திர வித்தலையா, நவோதயா, CBSE பாடத்திட்டம் உங்ககிட்ட இருக்கா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க ஐயா. முதல் தர A கிரேட் ஆசிரியரை எங்க பணியமர்த்துறீங்க? C கிரேட் ஆசிரியரை எங்க பணியமர்த்துறீங்க? உங்க நாடு சொல்றது ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்கா? நீ கான்சென்ட்ரேட் பண்றது, நீ கவனம் செலுத்துறது நகர்ப்புற வளர்ச்சியை, சிற்றூரின் வளர்ச்சியை ஏறிட்டு பாக்குறியா? நீ எங்களுக்கு குடிநீர், மின் வசதி, சாலை வசதி, அடிப்படை சுகாதார வசதி, எதை பத்தியாவது நீங்க கவலைப்பட்டிருக்கியா? அப்புறம் பசுமாட்டை பத்தி கவலைப்படுவேன், எங்களை கவலைப்படுவியா? சமச்சீர் அதையும் திரும்பி சொல்றீங்க. நான் கேட்ட கேள்வியில் பாருங்க, ஆசிரியரே சமமா பணியமர்த்தப்படல. பல பள்ளிக்கூடங்கள விளையாட்டு திடல் இருக்கு, கழிவறை இருக்கு, பலகை இருக்கு எழுதி படிக்க. இவருக்கு நகர்ப்புறத்துல இவருக்கு எல்லா வசதி இருக்கு. நான் ஓராசிரியர் பள்ளி, எனக்கு மேற்கூரை இல்லை. பல பள்ளிக்கூடங்கள்ல மேற்கூரை இல்லை, மரத்து நிழல்ல படிக்கிற பிள்ளைகள். இது சமச்சீரா இருக்கா?
அரசு பள்ளியிலே சென்னையில் இருக்கிற கட்டட பள்ளிகளுக்கும் இங்க நகர் கிராமப்புறங்கள் இருக்க பள்ளிக்கும்னா, நான் அரணியூர்ல படிச்சேன், என் பள்ளிக்கூடத்தை வந்து பாக்குறீங்களா? வாக்கு செலுத்துறதுக்கு மட்டும் அந்த 2 ஒரு சுவரு மேல ஆஸ்பெஸ்டா சீட் இருந்துச்சு, தரையில தான் உட்காந்து நான் படிச்சேன். 2 ஆசிரியர் ஒரு ஆசிரியர் இருந்தாங்க. இப்ப அது இல்ல, மூடப்பட்டுருச்சு. திருப்பி நான் வந்து அதை சீரமைச்சு, இவங்க தானே சொன்னாங்க, தம்பி அன்பில் மகேஷ் தான் சொன்னாரு, அங்க எங்க இருக்கிற பழைய மாணவர்களை, நான் பழைய மாணவர்கள் நாங்க உள்ளூர்காரங்களை காசு போட்டு நாங்க செஞ்சுக்கிட்டு கழிவறை கட்டி வச்சிருக்கேன். ஆசிரியர் பணி இல்லையே, ஆசிரியர் போடலையே, விண்ணப்பிச்சுக்கிட்டே இருக்கேன், போடலையே. அங்க விளையாட்டு திடல் இல்லை என் பிள்ளைக்கு, கழிவறை இல்லை, நான் தான் கட்டி கொடுக்க வேண்டியது இருக்கு. அங்க படிக்கிற என் பிள்ளைக்கு 3ஆம் தர ஆசிரியரை போடுவீங்க, 3rd கிரேட் ஆசிரியர், 1st கிரேட் ஆசிரியர் எங்க போடுவேன்? நகர்ப்புறத்துல. சமச்சீர் எங்க இருக்கு? என் கையில ஒரு புத்தகம் இருக்கு, அரசு பள்ளியில சென்னையில படிக்கிறவர் கையிலேயே ஒரே புத்தகம் இருக்கு. புத்தகம் ஒன்னா இருக்கு, பாட திட்டம் ஒன்னா இருக்கு, பாடமுறை ஒன்னா இருக்கு. சீர் எங்க இருக்கு? எங்க இருக்கு? நீ குளிரூட்டப்பட்ட அறையில உட்கார்ந்து படிக்கிற, உனக்கு உட்கார்ந்த மேசை எல்லாம் இருக்கு, இப்படி எழுதுறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாம் இருக்கு, உனக்கு கணினி இருக்கு, எல்லாம் மணி எல்லாம் வச்சு படிக்கிற. எங்களுக்கு என்ன இருக்கு? எங்க இருக்கு சமச்சீர் கல்வியை நீங்க கொடுத்துட்டீங்க? வார்த்தைகளில் பெரியார் சமத்துவபுரம்னு இருக்கு, பேர்ல இருக்கு. அந்த இடத்துல கட்டப்பட்ட சமத்துவபுரத்துல எல்லா சமூகமும் ஒன்னா குடியிருக்கா? வளைவுல பேர் இருக்கு ஐயா, உள்ள இருக்கா? அப்ப எப்படி இந்த மாதிரி எடுத்துக்க? அது மாதிரிதான் சமச்சீர் கல்வி அப்படின்னா, ஓ சமமா ஆயிடுச்சு இருக்கு அப்படின்னு. பொதுத்திறன் போட்டியில நகர்ப்புறத்துல படிச்சவனும் சிற்றூர்ல படிச்ச நானும் போய் பொதுத்திறன் போட்டியில ஒன்னா போய் மோதி வெல்ல முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஓராசிரியர் பள்ளியில படிச்ச நானும் 5 பாடத்தை 5 ஆசிரியர் நடத்துவார். அது போக நான் தனி பயிற்சி வச்சு படிச்சுக்கிறேன். கணிதத்துக்கு தனியா, எந்த பாடத்துல நான் பலகீனமா இருக்கேன், அறிவியல் அங்க தனி பயிற்சி வைடா, டியூஷன் வச்சு படிச்சுக்கிறேன், திறனை மேம்படுத்திக்கிறேன். நானும் நீனும் ஒன்னா அப்படி நான் தென்ன ஜிம்முக்கு போய் அப்படி வச்சிருக்கேன் உடல, எனக்கு இடுப்புக்குள்ள விளங்காது. 2 பேரும் ஒரே கோட்ல ஓடி வெற்றி கோட்டை தொடுனா எப்படி நான் ஓட முடியும்? சொல்லிக்கிறோம் நம்ம, எல்லாம் சமச்சீர் ஆயிடுச்சு, எல்லாம் சமத்துவம் ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு. என்ன நீங்க விடுதலை பெற்ற நாட்டுல ஊராட்சி மன்ற தலைவர் தேசிய கொடி ஏற்ற முடியல இல்ல. என் தம்பி ஒரு படம் எடுத்திருக்கான், நந்தன், 20ஆம் தேதி வருது, பாருங்க. அது அவ்வளவு வலியை சுமந்து வருது அந்த படம். என் தம்பி சரவணன் எடுத்துக்க, அப்படி நந்தன் 20ஆம் தேதி வருது. இப்படிப்பட்ட சமூகத்துலதான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். விடுதலை பெற்ற நாடுன்னு சொல்றோம், அதையும் நம்ம நம்புறோம். கொடுமை. ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவன் ஊராட்சி மன்ற தலைவரா வந்துடுறான், அவனை கொடியேற்ற விடல. கொடியேற்றும் போது எல்லாரும் போயிட்டாங்க. சரி பிள்ளைய நிக்குது, அதுக்கு மிட்டாயாவது கொடுப்போம்னு மிட்டாயை கொடுக்கும் போது தாழ்த்தப்பட்ட கையில வாங்க மாட்டேன்னு பள்ளிக்கூடத்து பிள்ளை எல்லாம் வாங்க மாட்டேன்னு போகுதுன்னா, அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ளுக்குள்ள இந்த சாதியை நஞ்ச விதைச்சவன் யார்? இப்படிப்பட்ட சமூகத்தை இது வளர்த்து என்ன பண்ண போறீங்க? என்ன எங்க போகுது நாடுன்னு? அப்புறம் நான் இடஒதுக்கீடு கேட்டா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தாடான்னா அவன் என்ன பண்ணுவான்றீங்க? ஏழைன்றீங்க. அவன் என்ன கொடுமையோ போங்க.